வெயிட் லாஸ் டே 7 இன்றைக்கி டயட் ஃபுட் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வீட்டில் உள்ளவங்களுக்காக காலைல இடியாப்பம் தான் செஞ்சுருந்தேன். இடியாப்பமும் தேங்காய் பாலும். நான் தேங்காயோடய எப்பயும் ஏலக்காய் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி தான் பால் செய்வேன். ஏன்னா ஏலக்காய் தனியாக போட்டால் பாப்பா சாப்பிட மாட்டா, அதனால தான். இடியாப்பம் ரேஷன் பச்சரிசி மாவில் தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். நல்லாவே இருந்துச்சு, நல்லா ஒயிட்டாகவும் இருந்துச்சு. நான் ஹாட் வாட்டர் ஊற்றி தான் எப்பயும் செய்வேன். கொஞ்சம் கைப்பொருள் அளவுக்கு சூடில் ஊற்றினா தான் கரெக்டாக இருக்கும். ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி நம்ம புழிஞ்சிட்டு ஒரு 3 நிமிஷம் வேக விட்டு எடுத்திங்கன்னா இடியாப்பம் ரெடி. இது போல் ஆயில் இல்லாமல் கூட கொஞ்சம் ஃபுட்டு நம்ம டயட்டில் ஒரு இடியாப்பம் அதுமாரி எடுத்துக்கலாம், நல்லாவே இருக்கும். நான் நாட்டு சக்கரையும் உப்பும் சேர்த்து இப்போ தேங்காய் பாலை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒயிட் சுகர் சேர்க்கல, ஏன்னா வீட்டில் உள்ளவங்களும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும். அதனால தான் நான் காலையில் முலாம்பழம் ஒரு பாதி முலாம்பழம் கட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஜூஸாக எடுத்துகிட்டா நம்ம ஒரு ஃபில்லிங்காக இருக்காது, இதை கடிச்சு சாப்பிடக்குள்ள ஒரு ஃபுட் சாப்பிட்ட டேஸ்ட் இருக்கும். அதனால தான் மதியத்துக்கு 2 பாயில்டு எக்கு, அப்புறம் முளைக்கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். அப்புறம் வெள்ளரிக்காய் சாலட் பண்ணி அதான் சாப்பிட்டேன். முளைக்கீரை ரெசிபி நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன்.